ஷே வர்ண பகவான் வர்ணத்தாய் உலக நாடு அடித்து நொறுக்கு அடி இடி விடு ஓட்டு குளோஸ் பண்ணுங்கிற கடவுள் வரம் கொடுத்த கணக்கில் விட்டுட்டேன். 7 ஜென்மமாக விட்டுட்டியப்பா இஷ்டோ பெறமா. 7 ஜென்மம் விட்டதுனால பூமியை அழிச்சு வச்சுருக்கான். கெட்டட மாளிகை மில்லு தொழிற்சாலை கம்பெனியாக போட்டு பேப்பர் எழுத்து பேனா எழுத்துல வச்சு நக்குதான். நான் பொண்டாட்டி புள்ளியோட சேர்த்து டெய்லி வச்சு நக்குதான். இப்போ கம்பெனி போடுதான், எத்தனையோ விதமான கம்பெனி, 2ஆம் நம்பர் கம்பெனி தான். கோர்ட்டில் தெரியுமா இல்லையாப்பா, கோட்டார் ஆணி பண்ணி நீ கணக்கு போட்டாச்சு. அதான் பேப்பர் எழுத்து பேனா எழுத்துல காவு கொடுத்தாச்சு. காவு கொடுத்தாச்சுன்னா கடவுளுக்கு தான் அந்த பவர். இவனை பிடிச்சி தண்டனை உள்ளே போடுறது, கருவோட அறுக்கிறது, அவன் பொண்டாட்டி புள்ள சாவுறது, எல்லாமே உயிர் வாழ்கிறதுக்கு மொத்தத்தில் கோர்ட்டில் கோட்டார் ஆணுமனு கலப்பா. மனித பிறந்த பிறப்புக்கு பூமியில் விவசாயம் பண்ணுறதுக்கு 3 வேளைக்கு திங்கியதுக்கும் அவன் பொண்டாட்டி பிள்ளையை வாழ்றதுக்கு தான் பூமியில் கொடுத்துருக்காரு. இப்படி அநியாயப்பட்டு அகம்பாதம் பண்ணதுக்கு கொடுக்கலப்பா. பூமியில் ரத்தமாக கண்ணீரை சிந்த வைக்கான். பாத்தியா பார்க்கலையாப்பா, இன்னும் விளையாட்டாங்கிற கேள்வி முற்றுப்புள்ளி வச்சாரு. அப்போ நீதிமன்றம் கோர்ட்டில் ஒரு ஆட்டுவார். கடவுளப்பா, கடவுளில் நீதிமான்ல நீதியை தவறி நடந்து போச்சு. பூரா பூமி அழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். உள்ளே நீங்களாட்டு ஒரு கூட்டம் போட வேண்டியதான், வெளியில் ஒரு கூட்டத்தை போட்டு பூமி அழிக்கான். நாக்கை கடிச்சு கருன்னு அடிக்கான். அப்போ அதிகாரி பூரா உறங்கிக்கிட்டு மாதம் முடிஞ்சோடனே 50,000 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கி அவன் பொண்டாட்டி பிள்ளை பட்டுமேத்தில் படுத்து நாக்கை உள்ளே விட்டு நக்குதான் அதிகாரி பூரா. அப்போ அதுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்ப்பா. அதான் அவன் எழுதி வச்ச அதிகாரி வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை பேரம்பேத்தி வரைக்கும் எழுதி வச்சுக்கான ஒரு ஆதார கார்டில் அதுக்கு காவு கொடுக்கணும்லப்பா. பேனா எழுத்து பேப்பர் எழுத்துல காவு கொடுத்தாச்சப்பா. எப்பா கட்டிக்கிட்டியா? விஸ்வ பெருமா கணக்கப்பா. வர்ண பகவான் வர்ணத்தாய் கால்